Good evening students. Class ஆரம்பிக்கலாமா? சரி. நேற்று என்ன செய்தோம்? Exercise 316. அதாவது word problems in quadratic equations. அது முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து. இப்போ இந்த quadratic equationsக்கு already we have seen that there are two values for the variable. இல்லையா? ரெண்டு roots எப்பவும் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இல்லையா? அந்த root எப்படி கிடைக்குது நமக்கு? X is equal to அதாவது ஈக்குவேஷன் வந்து ax square plus bx plus c equal to 0 ன்னு எடுத்தோம்னா we get x is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a அப்படின்னு கிடைக்குது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த minus b 2a ரெண்டுமே நமக்கு ரியல் நம்பர்ஸா இருக்க போகுது இல்லையா? அப்போ இந்த ரூட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா it is this plus or minus அதாவது square root of b square minus 4ac. அது என்ன square root of b square minus 4ac? square root நம்ம எடுத்துட்டோம்னா we take only b square minus 4ac. சரியா? அதுக்கு நம்ம என்ன சிம்பல் கொடுக்கறோம்னா we call it delta. delta is equal to b square minus 4ac அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? இந்த b square minus 4ac is called the discriminant. சரியா? என்ன சொல்றோம்? discriminant அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம values வந்து values of the variable or nature of the roots depend upon only the term or only the function b square minus 4ac. புரியுதா? அப்போ அந்த b square minus 4ac எப்படி இருக்கும்? எப்படி இருந்தா ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்மளோட क्वेश्चन. நமக்கு b square minus 4ac ஒரு நேச்சுரல் நம்பரா இருக்கும். I mean not as natural number, it will be an integer or whatever it is a real numberா இருக்கும். b square minus 4ac ஒரு ரியல் நம்பரா இருக்கும். அந்த ரியல் நம்பருக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தேன்னா சாதாரணமாவே b square minus 4ac ஒரு நம்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா it should be either greater than 0 இல்லையா? It should be either greater than 0 or equal to 0 or less than 0. இது மூணு தான் நமக்கு பாசிபிலிட்டிஸ். அப்படி இருக்கும் பொழுது சப்போஸ் this b square minus 4ac is greater than 0 ன்னு வெச்சுக்கோ. b square minus 4ac greater than 0. இப்போ greater than 0 அப்படிங்கும்போது இந்த minus b அப்படியே இருக்கும், ஒரு நம்பர் இருக்கும், plus or minus இங்க ஒரு நம்பர் இருக்கும். இந்த b square minus 4ac greater than 0ங்கும்போது டெஃபினட்டா அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் எக்ஸிஸ்ட் இல்லையா? பாசிட்டிவ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கும். ஸ்கொயர் ரூட் இருக்கும்போது கிரேட்டர் than 0ங்கும்போது நீ இந்த மைனஸ் பியோட பிளஸ் போட்டேன்னா ஒரு வேல்யூ வரும், மைனஸ் போட்டேன்னா இன்னொரு வேல்யூ வரும். சரிதானா? அப்ப எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? there are 2 ரூட்ஸ். இப்ப இதுவும் ரியல் நம்பர், இங்க வரப்போறது ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பருங்கும்போது அது வந்து ரியல் ரூட்ஸா இருக்கும். அப்போ 2 ரியல் ரூட்ஸ் which are different. 2 distinct real roots. The roots are distinct and real. The roots are distinct and real. அப்படி இல்லைன்னா real and distinct அப்படின்னு சொல்றோம். The roots are distinct. டிஸ்டிங்க்ட்னா என்ன அர்த்தம்? டிஃபரெண்ட், வேற வேற ரூட்டா இருக்கும். அண்ட் ரியல் நம்பர்ஸாகவும் இருக்கும். புரியுதா? எப்படி டிசைட் பண்றோம்னு? அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? b square minus 4ac equal to 0. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன வரும் நமக்கு? minus b by 2aன்னு வரும் இல்லையா? அப்ப அந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு வேலையே இல்லாம போயிடும். நீ பிளஸ் போட்டாலும் மைனஸ் போட்டாலும் 0ன்றதுனால ஒரு அதாவது சேஞ்சும் இருக்காது. therefore the roots are real and equal இல்லையா? the roots are equal and real. சரியா? இப்போ b square minus 4ac மூணாவது ஆப்ஷன். b square minus 4ac less than 0 இருந்தா என்ன ஆகும்? less than 0 அப்படிங்கும் பொழுது you will have negative number within the square root. square rootக்குள்ள negative number இப்படி minus of something இருக்கும்.
அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு எப்பவுமே பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் நம்ம ஸ்கொயர் ரூட் படிக்கிறோம். இது இமேஜினரி நம்பர். the roots are, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எனி நெகட்டிவ் நம்பர் இஸ் இமேஜினரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ரியலா இருக்காது. the roots are இமேஜினரின்னு சொன்னோம்னா போதும். the roots are imaginary. அது ஈக்குவலா இருக்குமா ஈக்குவலா இல்லாம இருக்குமாங்கிறதுல நம்ம பிள்ளை கண்டிப்பா அது இன்னும் அன்ஈக்குவலா தான் இருக்கும். the roots are imaginary. புரியுதா? அப்போ b square minus 4ac is the deciding factor of the nature of roots. அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம்? டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதா? டெல்டான்னு அதுக்கு நம்ம பேர் கொடுத்திருக்கோம். சரியா? என்ன படிச்சோம் இது வரைக்கும்? b square minus 4ac greater than 0 இருந்தால் the roots are real and distinct. அது equal to 0 இருந்தா நமக்கு ரெண்டு ரூட்டும் ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒரே வேல்யூ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் சம் கே, கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட்னா எக்ஸ் பிளஸ் கே ஆர் எக்ஸ் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும் நமக்கு. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே அப்படின்னு வரும். ஒரு கான்ஸ்டன்டா மட்டும் வரும். அது ரெண்டுமே ஈக்குவல் ரூட்ஸா இருக்கும். எப்போ? இஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0. அதே இது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac லெஸ் தென் 0 அப்படின்னு இருந்தது. அப்ப நெகட்டிவ் நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா the roots are imaginary and we are not dealing with imaginary numbers in 10th standard. சரியா? நீ சொன்னேன்னா போதும். roots are imaginary ன்னு சொன்னா போதும். அடுத்து ஆல்ரெடி நான் இன்னொரு விஷயம் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டேன். சம் ஆஃப் த ரூட்ஸ். அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு இது மாதிரி நம்ம எழுதும் பொழுது ஆல்பா ஈக்குவல் டு மைனஸ் பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b square minus 4ac by 2a. பீட்டா என்ன? இதோட மைனஸ் இல்லையா? பீட்டா is equal to minus b minus square root of b square minus 4ac by 2a. சரிதானா? அப்போ what is the relationship between this ABC, that is the coefficients, and alpha and beta அப்படின்னு பார்க்கலாம். சரியா? அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் படிக்கும் போதே படிச்சோம். இப்ப பார்க்கலாம். வாட் இஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா? ஆல்பா பிளஸ் பீட்டா போட்டா என்ன ஆகும்? மைனஸ் பி பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பிளஸ் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அப்படின்னு வரும் இல்லையா? சோ இட் இஸ் மைனஸ் பி பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இங்க ஒரு பை 2a வரும். ஆனா இங்கேயும் 2a இங்கேயும் 2a. இப்ப LCM denominator itself is common denominator 2a இல்லையா? இது ஆல்பா எழுதிட்டோம். பீட்டா ஆட் பண்ணோம். சோ மைனஸ் பி மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. சோ பிளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அண்ட் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac கேன்சல் ஆகும். மைனஸ் பி which is equal to minus 2b by 2a. 2 cancel ஆனா it is minus b by a. That is alpha plus beta. Sum of the roots equal to minus b by a. அதே மாதிரி ப்ராடக்ட் போடுவோம். ப்ராடக்ட் என்ன? ஆல்பா பீட்டா. ஆல்பா பீட்டா is equal to minus b plus root of b square minus 4ac by 2a into minus b minus root of b square minus 4ac by 2a. இப்போ மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. டினாமினேட்டர் 4a ஸ்கொயர் ஆயிரும் இல்லையாமா? 4a ஸ்கொயர். நியூமரேட்டர் பாத்தீங்கன்னா மைனஸ் b வந்து ஒரு டேர்ம் ஆகவும் இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அனதர் டேர்மா எடுக்கணும். அப்ப இது a பிளஸ் b, இது a மைனஸ் b ஃபார்ம்ல இருக்கு. therefore it is a square minus b square, that is minus b the whole square which is b square minus root of b square minus 4ac की whole square. அப்ப root அந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகும். So b square minus 4ac which is equal to b square minus b square plus 4ac
by 4a square. b square minus b square போயிடும். So we get minus 4ac by 4a square. இப்போ 4 cancel ஆகும், ஒரு a cancel ஆயிரும். So it is c by a. சரிதானா? So product of the roots equal to c by a. Sum of the roots equal to minus b by a. And product of the roots is equal to c by a. நம்ம ஏற்கனவே zeros படிக்கும் பொழுது இதே ரிலேஷன்ஷிப் நம்ம படிச்சிருக்கோம். Sum of the zeros equal to minus b by a. Sum of the product of the zeros equal to c by a னு படிச்சோம். இங்க அந்த zeros are becoming roots for the equation. அவ்வளவுதான். சரியா? இப்போ அடுத்த ரெண்டு எக்ஸசைஸும் they are based on the nature of roots and the relationship between the coefficient and the roots. இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு. How will you write? How will you form actually formation of a quadratic equation with roots alpha and beta? Suppose alpha and beta are the roots of a equation. அந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? நம்ம ஏற்கனவே சொன்னோம், என்ன சொன்னோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சரியா? இப்போ சப்போஸ் யூ ஃபைண்ட் x minus alpha into x minus beta equal to 0 ன்னு போடுவோம். x minus alpha into x minus beta equal to 0. Actually this is the equation with two roots alpha and beta. இல்லையா? இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னா என்ன அர்த்தம்? x is equal to alpha or x is equal to beta. அப்போ alpha and beta are the two roots. இல்லையா? அப்போ you can form the equation like this. அப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது பாரு? x into x will become x square minus of alpha plus beta into x plus alpha beta equal to 0 ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ என்ன இருக்கு பாரு? alpha plus beta என்ன? sum of the roots. alpha beta is the product of the roots. அப்போ ரெண்டு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க alpha beta னா either you can use this formula, that is x minus alpha into x minus beta equal to 0, or you can use this form. எப்படி யூஸ் பண்ணலாம்? x square minus sum of root, minus இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, sum of roots into x plus product of roots equal to 0. புரியுதா? இதுதான் form of the how to form the equation அப்படிங்கிறது இப்படிதான் நம்ம ஃபார்ம் பண்ணோம். எக்ஸசைஸ் பண்ணலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. x square minus sum of the roots into x plus product of the roots. சச்சுமே உனக்கு sum கொடுத்து product கொடுத்து கூட உன்னை சொல்வாங்க form the equation அப்படின்னு. இந்த ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு then you have to simplify the equation. அவ்வளவுதான். I will go into the exercise. We'll see exercise 317 now. 317. பாருங்க, first question. Determine the nature of the roots of the equation. ஒவ்வொரு equation நம்ம பார்க்கலாம். First equation, x square minus 8x plus 12 equal to 0. Nature of roots என்ன படிச்சோம்? b square minus 4ac is the determining factor. That is the deciding factor of the nature of roots. அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா b square minus 4ac தான் கண்டுபிடிக்க போறோம். So let us write the values of a, b, c. a equal to 1, b equal to minus 8, அது மறந்துடாதீங்க, மைனஸ் போடணும், plus c equal to plus 12. இப்போ b square minus 4ac போட்டா என்ன ஆகும்? minus 8 the whole square minus 4 into 1 into 12. இது simplify பண்ணுவோம். 64 minus 48. அப்போ எவ்வளவு? It is 16. 16 is greater than 0. b square minus 4ac greater than 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? The roots, actually the roots are real and unequal. இல்லையா?
So we can write it. Hence, the roots are real and unequal. சரியா? Second question போலாமா? Second equation. இதுல a value என்ன? a, b, c எழுதலாமா? a is equal to 2, b is equal to minus 3, c is equal to 4. சரியா? இது numbers தான் கொடுத்திருக்காங்க. இந்த equations வேகமா பார்த்துட்டு போயிடலாம். Now we will calculate b square minus 4ac. b square substitute பண்றோம். b square க்கு minus 3 the whole square minus 4 into 2 into 4 இல்லையா? a வந்து 2. Okay, equal to 9 minus 32. அப்ப என்ன ஆச்சுமா? It is less than 0. Minus 23 is less than 0. Negative number ஆயிடுச்சு. Negative number என்ன சொல்லியிருக்கோம்? The roots are imaginary. The roots are imaginary. They are not real. Not real னா என்ன? Imaginary. அப்போ greater than 0 or equal to 0 னா நமக்கு real numbers கிடைக்கும். Less than 0 வந்ததுன்னா not real. The roots are not real. எழுதிட்டீங்களா? அடுத்த question போலாமா? Next question. Third equation. கிட்டத்தட்ட அதே மாதிரி equation தான். Numbers தான் கொடுத்திருக்காங்க. இப்போ a, b, c எழுதிக்கலாம். எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இப்போ b square minus 4ac பார்ப்போம். 12 square minus 4 into 9 into 4. என்ன அது பாருங்க? 144 minus 144 which is 0. அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம? b square minus 4ac equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? The roots are real and equal. இல்லையா? Hence the roots are real and equal. சரியா? சத்யசாய் பாலகுருகுலம், will you please raise your hands? யாராவது ஒருத்தர் சத்யசாயில இருந்து will you please raise your hands? சரி, குட். இப்போ I am not able to see you people. Girls கொஞ்சம், okay, thank you. Girls கொஞ்சம் பின்னாடி போங்களேன். சார் உட்கார்ந்திருக்க இடத்துக்கு போங்க. I can focusல வர மாட்டேங்கிறீங்க. Girls வந்து எனக்கு தெரியவே இல்லை. ஒரு கேர்ளோட கை மட்டும் தான் தெரியுது அந்த கார்னர்ல இருந்து. Girls கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காருங்க பார்க்கலாம். பின்னாடி நகர்ந்து உங்களுடைய லெஃப்ட் சைடுக்கு கொஞ்சம் ரைட் சைடுக்கு போங்க, சென்டருக்கு பண்ணிவாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கொஞ்சம் சென்டருக்குள்ள வாங்க. குட். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஆனா என்னால இப்போ எத்தனை பேர் பாக்குறேன்? 1 2 3 5 பேர் தான் பாக்குறேன். லாஸ்ட் 2 ரோஸ்ல 5 பேர் தான் என்னால பார்க்க முடியுது. நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாம நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே. அதே மாதிரி பாய்ஸ் கூட 4 பேர் தான் நான் பார்க்க முடியுது. இன்னும் எக்ஸ்ட்ரா பாய்ஸ் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி நகர்ந்துக்கோங்க. I'm able to see 5 boys now. வேற எதுவும் பாய்ஸ் இருக்கீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பின்னாடி நகர்ந்து உட்காருங்க. சோ தட் நீங்க கொஞ்சம் கேமராக்குள்ள வருவீங்க. ரைட். தேங்க்யூ சில்ட்ரன். அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த சப்டிவிஷன் பாருங்க. இங்க ஸ்கொயர் ரூட் வந்திருக்கு. 2 root 6 அப்படின்னு வந்திருக்கு. அப்ப as usual நம்ம ABC நம்ம எடுத்துக்க வேண்டியதான். சரியா? b square minus 4ac போடும்போது என்ன ஆகுது பாருங்க? minus 2 root 6 the whole square. அப்ப minus into minus plus ஆகும். 2 வந்து ஸ்கொயர் பண்ணா 4 ஆகும். root 6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6 தான் கிடைக்கும். அப்போ 4 6 are 24 இல்லையா? again 24 minus 24 which is equal to 0. Therefore நமக்கு ஒரே ஒரு ரூட் தான் கிடைக்கும். The roots are real and equal. இல்லையா?
அடுத்த क्वेश्चन போலாமா? கேர்ள்ஸ் ரொம்ப நல்லா எழுதுறீங்க, அதனால ஐ எம் வெயிட்டிங். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமாமா? பாய்ஸ் யூ ஆர் வெரி ரெஸ்ட்லெஸ். ஏன்னு தெரியல, 5 பேர் தான் இருக்கிறீங்க, பயங்கர ரெஸ்ட்லெஸ் ஆகுறீங்க. எழுதியாச்சா? finish writing. next question நம்ம fractional coefficients இருக்கு. அப்ப a equal to b equal to நம்ம எழுதிக்கலாம். முதல்ல a 3/5, b minus 2/3, c equal to 1. அப்ப b square minus 4ac எழுதும்போது நீ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டும் ஸ்கொயர் பண்ணும், மைனஸ் ஸ்கொயர் பண்ணா பிளஸ் ஆகும், 2/3 ஸ்கொயர் பண்ணா you will get 4/9, அப்புறம் அங்க 12/5 இல்லையா? இப்ப எல்சிஎம் எடுக்கணும். 45 is the LCM. அப்ப 20 minus 108 கிடைக்குது. so it is negative. மைனஸ் வந்தாலே நெகட்டிவ், less than 0 இல்லையா? therefore the roots are not real or the roots are imaginary இல்லையா? next question. அடுத்த क्वेश्चन பாருங்க. x minus 2a into x minus 2b equal to 4ab ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ab ரெண்டுமே நம்பர்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம் இல்லையா? x மட்டும் தான் நமக்கு வேரியபிள். அதோட என்ன செய்திருக்காங்க, நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க. நம்மளோட ஜெனரல் ஃபார்ம் வரல. ax square plus bx plus c equal to 0 ஃபார்முக்கு நம்ம இதை கொண்டு வரணும். புரியுதா? ஓகே. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? சிம்பிளிஃபை பண்ணும் பொழுது x square minus of 2a plus 2b into x plus 4ab minus 4ab. உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற டவுட் இருந்தது அப்படின்னா I can explain it. பாரு, x into x, x ஸ்கொயர் வரும். இங்க x வச்சு minus 2b மல்டிப்ளை பண்ணனா minus 2bx வரும். அதே மாதிரி இந்த 2a வச்சு இங்க மல்டிப்ளை பண்ணா minus 2aங்கிறதுனால minus 2ax வரும். minus into minus plus 2a into 2b 4ab. இந்த 4ab இங்க கொண்டு வந்தேன்னா minus 4ab equal to 0. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதுல 2x காமனா இருக்கிறதுனால, அது அப்படி இல்லைன்னா x மட்டும் காமனா எடுத்துட்டாங்க. 2a minus 2, 2a இங்க மைனஸ் வெளியே எடுத்ததுனால 2a plus 2b நமக்கு கிடைக்குது. புரியுதா? ஃபாயில் மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். ஃபாயில் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு x டேர்ம்ஸ் கோயின்ஸ் சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க, they have collected the x terms together. அப்ப என்ன ஆகுது, 4ab கேன்சல் ஆயிடுச்சு, பிளஸ் 4ab மைனஸ் 4ab இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடுச்சு. நம்ம ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தமா, a is equal to 1, b equal to minus 2a plus 2b and c equal to 0. புரியுதா எப்படி எடுக்கணும்னு? நான் ஏன் கேபிட்டல் ஏபிசி போட்டிருக்கேன்னா இங்க ஆல்ரெடி ஸ்மால் ஏபி இருக்கு, அதனால இங்க கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? இப்ப பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டா என்ன ஆகும், பி ஸ்கொயருக்கு மைனஸ் ஆஃப் 2a பிளஸ் 2b த ஹோல் ஸ்கொயர் வரும், மைனஸ் 4 இன்டூ 1 இன்டூ 0. அப்ப 4ab வந்து 4ab வந்து 4bc 4ac வந்து 0 ஆயிடும். பி ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு இல்லையா? சோ இட் பிகம்ஸ் பாரு 2a plus 2b the whole square. ஏன்னா minus into minus plus ஆயிடுது. இது வந்து this is a perfect square இல்லையா? 2a plus 2b it is a perfect square, therefore it should be greater than 0. perfect square நாலே 1ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1, 4, 9, 16 இதெல்லாம் தான் perfect square. therefore it is greater than 0. therefore the roots are real and distinct, real and unequal இல்லையா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமா பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन போலாம்.
எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் போயிட்டோம். ஃபைண்ட் the values of k for which the roots are real and equal and in each of the following cases. ஒவ்வொரு ஈக்குவேஷன்லையும் என்ன கொடுத்திருக்காங்க, முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். the roots are real and equal. real and equal அப்படிங்கும்போது நம்ம கண்டிஷன் என்ன? b square minus 4ac equal to 0 இல்லையா? அது 0க்கு ஈக்குவலா இருந்தாதான் நமக்கு ரியல் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். therefore நம்ம ஒரு ஈக்குவேஷனா எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி கொடுத்துட்டு k யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க கேக்குறாங்க. so b square minus 4ac equal to 0 ன்னு போட்டீங்கன்னா you will be getting the value of k. பார்க்கலாம். abc எழுதலாமா? முதல்ல a equal to 2, b equal to minus 10 and c is equal to k இல்லையா? அப்போ b square minus 4ac பாரு, given the roots are real and equal, that implies that b square minus 4ac equal to 0. அப்போ b square போடு 100. 100 minus 4 into 2 into k equal to 0, that is 100 minus 8k equal to 0. 8k right side கொண்டு போனேனா 8k equal to 100. Therefore k is equal to 100 by 8. 100 by 8 வந்து நீ வந்து 4 is a common factor இல்லையா? 4 வச்சு கேன்சல் பண்ணேனா you'll be getting 25 by 2. 4 is a common factor. 2 4s are 8. இங்க 25 4s are 100. புரியுதா? அப்போ ஈக்குவல் அப்படிங்கும்போது ரூட்ஸ் ஈக்குவல் அப்படின்னாலே b square minus 4ac equal to 0. புரியுதா? அடுத்த क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन. 12x square plus 4kx plus 3 equal to 0. திருப்பி என்ன செய்றோம், நம்ம abc எழுதிக்கிறோம். then roots are real and equal அப்படிங்கும்போது b square minus 4ac equal to 0 நமக்கு தெரியும். b square minus 4ac substitute பண்ணி equal to 0 போட்டேனா you will be getting 4k the whole square which is 16k square. இங்க minus 144 equal to 0. k square equal to 144. 16k square. k square is equal to 144 by 16. k square equal to 9. Therefore k is equal to plus or minus 3. k is equal to plus or minus 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? தேர்ட் क्वेश्चन போலாமா? Third question, x square plus 2k into x minus 2 plus 5 equal to 0. நமக்கு தேவையான ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஏன்னா இங்க x வந்து உள்ள போயிடுச்சு. நீ உடனே k வச்சுட்டு k யோட நம்பர் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ kx எடுத்து இந்த 2k வந்து நீ b ன்னு அப்படிலாம் எடுக்க கூடாது. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி x square ax square plus bx plus c equal to 0ங்கற ஃபார்முக்கு இத கொண்டு வரணும். see how we are doing it. x square இங்க வந்து மல்டிப்ளை பண்ணா 2kx minus 4k plus 5 equal to 0 பாரு. அப்போ நமக்கு a என்ன 1, b அப்படிங்கும்போது x ஓட கோஎஃபிஷியன்ட் மட்டும்தான் b, அதை மறந்துடக்கூடாது. சோ இந்த பிளஸ் 2k மட்டும்தான் நமக்கு b. அப்போ இந்த minus 4x plus c plus 5 எல்லாமே சேர்ந்து c ல வந்துரும். அதுதான் கான்ஸ்டன்ட் டேர்ம். நீங்க அது அந்த ஒரு இடத்துல தான் நீங்க தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? therefore இப்போ b square minus 4ac போடலாம். equal to 0 போடணும். பாரு சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சிம்பிளிஃபை பண்ணா இங்க 4k square வரும். இங்க minus 4 into 1 அப்படிங்கும்போது பாரு எப்படி சிம்பிளிஃபை பண்றோம்னு பாருங்கம்மா. இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், 4k square 2k the whole square இல்லையா? minus 4 into minus 4k என்னமா ஆகும், plus 16k 4 into 4. இப்போ minus 4 into plus 5 will give you minus 20 இல்லையா? அதாவது இந்த minus 4 into 1ங்கிறது minus 4. அப்ப இந்த minus 4 எடுத்து இங்க ஒரு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான். equal to 0. இப்போ இதோட k யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கனா we have to simplify. But 4 is a common factor இல்லையா?
4 1s are 4, 4s are 16, 4 5s are 20. இப்போ வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை சால்வ் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண உடனே k ஸ்கொயர் பிளஸ் 4k மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. மைனஸ் 5 எப்படி கிடைக்கும், பிளஸ் 5 மைனஸ் 1 போட்டா கிடைக்கும். therefore k plus 5 into k minus 1 equal to 0. Factorization k is equal to minus 5 or k is equal to plus 1. இல்லையா? These are the values of k. Next question. பாரு, k plus 1 into x square minus 2 into k minus 1 into x plus 1 equal to 0. அப்ப இங்க பெரிய பெரிய expressions கொடுத்துட்டு இருக்காங்க. therefore we will take a to be k plus 1, b to be minus 2k into இது full b இல்லையா, இது c is equal to 1. அப்போ roots are equal and real அப்படின்னு சொன்னா as usual b square minus 4ac equal to 0 substitute பண்ணுவோம். b square க்கு பதிலா minus 2 into k minus 1 the whole square வரும். minus 4 into k plus 1 into 1 equal to 0. இது simplify எப்படி பண்ணுவீங்க, minus 4 minus 2 into minus 2 will give you plus 4. அப்புறம் k minus 1 the whole square னு இருக்கும். அப்ப அத a square minus 2ab plus b square, அது a minus b the whole square form க்கு எழுதணும். புரியுதா? அப்ப என்ன பண்ணிருக்கோம், 4 into k minus 1 the whole square நம்ம expand பண்ணிருக்கோம். k square minus 2k plus 1 minus 4k minus 4 equal to 0. இப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா எப்படி கிடைக்குது பாருங்க, 4k square minus 8k plus 4 minus 4k minus 4 equal to 0. ஆனா இந்த minus 8k minus 4k ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும், minus 12 கிடைக்கும் நமக்கு. இந்த plus 4 minus 4 கேன்சல் ஆகும் இல்லையா? therefore we get 4k square minus 12k equal to 0. இதுல என்ன டிவைட் பண்ணலாமா, 4 ஆல again டிவைட் பண்ணலாம் நம்ம. therefore 4k அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஃபேக்டரைஸ் பண்ணி. 4k into k minus 3 equal to 0 அப்படின்னா என்ன அர்த்தம், 4 is a constant அப்படிங்கும் பொழுது either k is equal to 0 or k minus 3 equal to 0. k அப்ப என்ன ஆகும், either k is equal to 0 or k is equal to 3. ரெண்டு வேல்யூ கிடைக்குது k க்கு. புரியுதா? Sometimes we get two values for the unknown. We go to the next. Third question போடுவோம். Show that the roots of the equation are unreal. unrealனா என்ன அர்த்தம், b square minus 4ac தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். இப்போ b square minus 4ac is less than 0 அப்படின்னு வந்ததுன்னா then the roots are imaginary, not real னு எடுக்கலாம். அப்ப நம்ம முதல்ல abc எழுதிக்கலாமா, ஈக்குவேஷன் எழுதிட்டோம். then we write the values of abc இல்லையா? அப்போ a square minus b 4ac போடுவோம். sorry, b square minus 4ac, b square becomes 2 into a plus b the whole square minus 4 into 1 into 2 into a square plus b square. இதை expand பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், a plus b the whole square becomes a square plus b square plus 2ab இல்லையா? இங்க minus 4 into 2 8. அப்போ மைனஸ் இருக்கிறதுனால minus 8a square minus 8b square. இப்போ 4 ஆல இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுது, 4a square plus 4b square plus 8ab minus 8a square minus 8b square. அப்ப என்ன ஆகும், இது எப்படி வந்தது, இந்த a square 4a square இந்த minus 8a square, அது மாதிரி 4b square இந்த minus 8b square சிம்பிளிஃபை பண்ணா we get minus, அதாவது லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப minus 4a square minus 4b square plus 8ab. இது எப்படி என்ன பண்ணலாம், 2a பாரு minus 4 வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகும், a square plus b square minus 2ab வந்ததா? அப்ப அது a minus b the whole square னு எழுதலாமா? so minus 4 into a minus b the whole square. ஏன் less than 0 மா, எப்பவுமே the a minus b the whole square is a perfect square, அது வந்து greater than 0 இல்லையா? அப்போ இந்த 4 கூட நமக்கு greater than 0. அப்போ 4 into a square a minus b the whole squareங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். அந்த பாசிட்டிவ் நம்பருக்கு ஒரு நெகட்டிவ் போடும்போது it is less than 0
அப்ப என்ன கிடைச்சிருக்கு நமக்கு? b square minus 4ac is less than 0, which implies that roots are imaginary. Hence the roots are not real. இல்லையா? அப்ப nature of roots கேட்கும் போதே you should be thinking only about b square minus 4ac. Fourth question என்ன சொல்லுது பாருங்க? Show that the roots of the equation are not real. திருப்பி not real தான் கேக்குறாங்க. So as usual நம்ம b square minus 4ac கண்டுபிடிச்சிட்டு it is less than 0 ன்னு சொல்லணும். உங்களுக்கு நமக்கு ஒரே ஒரு டவுட்டுங்க, abc இருக்கும்போது எப்படி less than 0 சொல்லணும்னா அது perfect square ஒரு negative of a perfect square ன்னு எடுத்தீனா it will be less than 0. புரியுதா? சரி, அங்க நம்ம abc எழுதிட்டு we'll start simplifying. But a equal to 3p square, b is equal to minus 2pq, c is equal to q square. அப்ப b square minus 4ac நம்ம கண்டுபிடிக்கலாம். இது b square minus 4 into ac போட்டோம். simplify பண்ணா you will get 4p square q square minus 12p square q square. அப்ப என்ன கிடைக்கும்? minus 8p square q square. இல்லையா? 8 positive, p square வந்து perfect square positive, q square also perfect, so it is positive. Negative of a positive number is negative, that is less than 0. சத்யசாயில பாய்ஸ்க்கு என்ன வேணும் நான் தெரிஞ்சுக்கலாமா? சத்யசாய் பாலகுருகுலம் பாய்ஸ் So less than 0, b square minus 4ac less than 0 ன்னு prove பண்ணிட்டோம்னா hence the roots are not real. இல்லையா? So we have completed 4 questions. Fifth question போயிடலாம். If the roots of the equation where abc and d not equal to 0 are equal, prove that அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Prove that a by b equal to c by d. என்ன கொடுத்திருக்காங்க? The roots are equal. ஈக்குவல்ங்கும்போது என்னமா தெரியும்? abcd எதுவுமே நமக்கு 0 இல்ல. So a square minus b square equal to, I mean நம்ம கான்செப்ட் படி b square minus 4ac equal, that is discriminant equal to 0 இல்லையா? equal rootsங்கும்போது discriminant equal to 0, that is b square minus 4ac 0. abc நம்ம டிசைட் பண்ணிட்டோம். சரிதானா? a வந்து coefficient of x square, b equal to coefficient of x and c is equal to the constant. constant பாருங்க இங்க ரெண்டு டேர்ம்ஸா இருக்கு. constant வந்து இங்க ரெண்டு டேர்ம்ஸா இருக்கு. c square plus d square, இது அப்படியே கான்ஸ்டன்ட்ல எடுக்கணும். c இப்போ b square minus 4ac கால்குலேட் பண்ணுவோம். நம்ம என்ன கொடுத்திருக்காங்க? roots are real and equal. real and equal அப்படின்னா நம்ம 0 ன்னு எடுத்துக்கலாம். real and equal னு ப்ரூவ் பண்ண சொன்னா நம்ம equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணோம். புரியுதா? அப்ப டைரக்டா நம்ம equal to 0 போட்டுக்கலாம் இல்லையா? b square minus 4ac equal to 0 னா என்ன அர்த்தம்? கால்குலேட் பண்ணலாம். b square minus 4 into ac equal to 0. இது ஏன் b square பெரிய ஒரு பிராக்கெட் போட்டிருக்கேன், இங்க ஒரு பிராக்கெட் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப அதுக்கு நான் வந்து பிராக்கெட் போட்டாகணும், பாக்ஸ் பிராக்கெட் போட்டாகணும். இதை வந்து எனக்கு சிம்பிளிஃபை பண்ணா 4 வரும். 4 into ac plus bd the whole square னு வரும் இல்லையா? அப்ப இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குமா? a plus b the whole square ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அப்ப a square, அதாவது a square c square plus இங்க b square d square வந்து b square 2 abcd அப்படின்னா என்ன அர்த்தம்? 2ab போட்டிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி இதுல ஃபாயில் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாயில் மெத்தட் a square c square plus a square d square plus b square c square plus b square d square. இப்ப இங்க ஒரு 4 அங்க ஒரு 4 இருக்கு. if you want you can cancel them இல்லையா? otherwise எல்லாத்தையும் எடுத்து நீ மொத்தமா போட்டு கேன்சல் பண்ணலாம்.
நான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். 4a²c² plus 8abc அப்படியே போட்டு எக்ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இங்க -4 இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு இங்க எல்லா டேர்ம்ஸும் மைனஸ் ஆகும். எதெல்லாம் காமன், அதாவது லைக் டேர்ம்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க 4a²c² இருக்கு, இங்க -4a²c² இருக்கு, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்க 4b²c² இருக்கு, இங்க -4b²c² இருக்கு, அப்ப அது ரெண்டும் கேன்சல் ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது பாரு, மைனஸ். அப்ப முதல்ல நான் a² d² எல்லாம் எடுத்துக்கேன், ஸ்கொயர் டேர்ம்ஸ் எடுத்துட்டு கடைசியில 8abc போட்டிருக்கேன், =0 வந்துருச்சு இல்லையா? அப்ப =0 ரெண்டு பக்கம் நான் மைனஸால நான் என்ன செய்யலாம், மல்டிப்ளை பண்ணலாம். R4 வெளியே எடுத்துட்டேன், -4 வெளியே எடுத்துட்டு a² d² மைனஸ் எடுத்ததுனால இங்க பிளஸ் ஆகுது, இங்கே இருந்து ஒரு மைனஸ் எடுத்துட்டேன், சோ மைனஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட், தட் மீன்ஸ் -4 ரெண்டு பக்கம் டிவைட் பண்ணா -4 நான் கேன்சல் பண்ணிடலாம். இப்ப AD -BC the whole square ஆயிடுச்சு is equal to 0. What does it mean? AD minus BC equal to 0. 0 square equal to 0 இல்லையா? அப்ப இதோட ஸ்கொயர் 0னா இதுவும் 0வா தான் இருக்க முடியும். AD minus BC equal to 0னா என்ன அர்த்தம்? AD equal to BC. AD equal to BC னா இந்த B எங்க கொண்டு வா, D எங்க கொண்டு போ. So A by B equal to C by D. சரிதானா? AD equal to BC நமக்கு கிடைக்குது. இந்த B எங்க கொண்டு வந்துட்டு D எங்க கீழே கொண்டு போயிடலாம் இல்லையா? அப்போ A by B equal to C by D. புரியுதா? So hence we have proved the required result. சரிதானா? கொஞ்சம் பெரிய சம்மா இருக்கு, எழுதுறதுக்கு டைம் ஆகும். I'll wait for 2 minutes. எல்லா ஸ்கூல்லையுமே கேர்ள்ஸ் ஆர் வெரி அட்டென்டிவ் and they are very sincere. நான் நினைக்கிறேன் பாய்ஸ் கொஞ்சம் ஓவரா படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் தெரிஞ்சிட்டு இல்லையா? அதனால டவுட்டே இருக்காது இல்ல. உலகத்துல 2 பேருக்கு தான் டவுட்டே இருக்காதான். தெரியுமா யாருக்குன்னு? ஒண்ணு எல்லாமே தெரிஞ்சவங்களுக்கு, எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறவங்களுக்கு டவுட்டே வராது. இன்னொன்னு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னாலும் எனக்கு டவுட் வராது. அப்படிதானே? சோ இங்க பாய்ஸ் எல்லாம் என்ன கேட்டகரின்னு தெரியல. செகண்ட் கேட்டகரியா? எதுவுமே தெரியாது, அதனால எனக்கு டவுட்டும் வராது. இந்த மீடியமா இருக்கிறவங்களுக்கு தான் டவுட் வரும். கொஞ்சம் தெரிஞ்சு கொஞ்சம் தெரியாம அப்படி இருப்பாங்க இல்லையா? ஒரு 80% தெரியும், 20% தெரியல, 40% தெரியும், 50% 60% தெரியல அப்படின்னு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் டவுட் வரும். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கும் டவுட் வராது, ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கும் டவுட் வராது. என்ன பாய்ஸ்? அப்படியே நீங்க என்னெல்லாம் பண்றீங்க பாய்ஸ், என்ன விளையாட்டுலாம் விளையாடுறீங்க, அப்படியே இங்க இருந்து அப்படி ஃப்ரேம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அனுப்பி விடணும் உங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் ஒரு தடவை நேரம். என்னதான் உங்க பிரச்சனைன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? எழுதி முடிச்சிட்டீங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th 7th முடிச்சிடலாமா இன்னைக்கு? சரி, கொஞ்சம் டைம் நம்ம பெரிய பெரிய சம்மா இருக்கு, கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்குமேங்கிறதுக்காக நான் பிபிடி போட்டு வந்தா அப்படி பிஹேவ் பண்றீங்க. ஷோ தட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, are always real and they cannot be equal unless a equal to b equal to c.
ரியல்னா என்னமா எப்படி ப்ரூவ் பண்ணோம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லணும். ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு எடுத்தோம்னா a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு c தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரெண்டு ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். முதல்ல வந்து ரியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? they should b ஸ்கொயர் மைனஸ் 4ac should be greater than 0. அப்ப இந்த முதல்ல கொடுத்திருக்க ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணிக்குவோம். சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது பாரு? 3x ஸ்கொயர் மைனஸ் 2 into a plus b plus c into x plus ab plus bc plus ac அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நமக்கு எப்படின்னு தெரியுமா? சிம்பிளிஃபை பண்ண தெரியுமா? பார் x into x அதாவது x minus a into x minus b அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவ நீ? x ஸ்கொயர் பிளஸ் இங்க மைனஸ் வரும் இல்லையா? மைனஸ் ஆஃப் a plus b into x minus plus ab. அடுத்து இது சிம்பிளிஃபை பண்ணு. பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் b plus c into x minus plus bc. அடுத்து இந்த டேர்ம் சிம்பிளிஃபை பண்ணு. பிளஸ் x ஸ்கொயர் மைனஸ் a plus c into x plus ac equal to 0ன்னு வரும். புரியுதா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த x ஸ்கொயர் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு x ஸ்கொயர் இருக்கு. சோ 3x ஸ்கொயர். புரியுதா? இப்போ a b இங்க வந்து a plus b b plus c c plus a எல்லாமே எப்படி இருக்கு பாரு? வெளியே வந்து ஒரு மைனஸ் தான் இருக்கு. அப்ப அந்த மைனஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சிம்பிளிஃபை பண்ணி பாரு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எல்லாம் எடுப்போம். மைனஸ் எடுத்துட்டு இங்க a பிளஸ் b, அங்க ஒரு b பிளஸ் c, இங்க ஒரு c பிளஸ் a ஆர் a பிளஸ் c இல்லையா? ஆட் பண்ணு a பிளஸ் a அப்ப 2a, இங்க 2b 2c அப்ப மைனஸ் 2 இன்டூ a பிளஸ் b பிளஸ் cன்னு இருக்கு. அதான் இங்க போட்டுருக்கோம். புரியுதா? அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் பார்த்தோம்னா இங்க ab bc ac இல்லையா? அதெல்லாம் கலெக்ட் பண்ணோம்னா we get the constant term. ஓகே, இப்போ இதை வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? b ஸ்கொயர் மைனஸ் 4ac is greater than 0 always ன்னு சொல்ல போறோம். சரியா? ஸ்டார்ட் பண்ணலாம். a எழுதிட்டோம், b எழுதிட்டோம், c எழுதிட்டோம். b ஸ்கொயர் மைனஸ் 4ac போடலாம். so it is இது b ஸ்கொயர், அது மைனஸ் 4 into ac, இது a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ac இல்லையா? கால்குலேட் பண்ணு. இங்க உள்ள இங்க 4 into 4 வந்து காமன் ஆயிடுச்சு, எடுத்துட்டோம். இங்க 2ab இருக்கு, அங்க 3ab இருக்கு, மைனஸ் 3ab அப்ப சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் ab. இங்க 2bc, அங்க மைனஸ் 3bc மைனஸ் bc, இங்க 2ac, அங்க மைனஸ் 3ac அப்போ மைனஸ் ac. புரியுதா? ஈக்குவல் டு நான் 2 மட்டும் உள்ள எடுத்துட்டேன், ஒரு 2 வெளியே வச்சுட்டேன். அப்போ 2a ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் பிளஸ் 2c ஸ்கொயர் இப்படி வருதா? இதை கூட நான் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் தனியா எடுக்கிறேன். புரியுதா? 2a ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் எடுத்திருக்கேன். b ஸ்கொயர் 2b ஸ்கொயர் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் எடுக்கிறேன். அதே மாதிரி 2c ஸ்கொயர் c ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் எடுத்திருக்கேன். சோ ஒரு a ஸ்கொயர் இதோட அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு a ஸ்கொயர் ஒரு b ஸ்கொயர், a ஸ்கொயர் மைனஸ் 2ab யோட சேர்த்துக்கிட்டேன். ஒரு b ஸ்கொயரையும் ஒரு c ஸ்கொயரையும் மைனஸ் 2bc யோட சேர்த்துட்டேன். ஒரு c ஸ்கொயர் ஒரு a ஸ்கொயரை மைனஸ் 2ac யோட சேர்த்துட்டேன். அப்ப என்ன கிடைக்கும் எனக்கு? 2 into a minus b the whole square plus b minus c the whole square plus a minus c the whole square. அப்ப என்ன அர்த்தம்? இது எல்லாமே perfect square. 2 into sum of perfect square is greater than 0 always இல்லையா? perfect square னு சொல்லணும். It is greater than 0 as it is the sum of perfect squares. இல்லையா? சொல்லிட்டோமா? அப்போ greater than 0 னா என்ன அர்த்தம்? Therefore the roots are always real. always real னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்ப a equal to b equal to c தான் இருக்கணும். otherwise the roots cannot be equal அப்படின்னு நம்ம சொல்லணும்.
அப்ப ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரூட்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? இந்த டேர்ம் வந்து ஜீரோவா இருக்கணும், ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கணும் இல்லையா? தட் இஸ் 2 into a minus b the whole square. பாரு, b square minus 4ac equal to this. If the roots need to be equal, then b square minus 4ac should be 0. அப்ப அதை 0 க்கு ஈக்குவேட் பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னா what will you get? Must be equal to 0. அப்ப a minus b the whole square plus b minus c the whole square plus a minus c the whole square must be equal to 0. பாரு, இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். அதோட சம் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம்? இதுவும் 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்படி இருந்தா தான் சம் வந்து 0வா இருக்க முடியும் இல்லையா? எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ். therefore a minus b square b the whole square 0, b minus c the whole square 0, a minus c the whole square 0, which implies that a equal to b, b equal to c, a equal to c. That is a equal to b equal to c. புரியுதா? அப்போ ரெண்டாவது பார்ட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. roots cannot be equal unless a equal to b equal to c. இந்த எக்ஸசைஸ்ல ஒரே ஒரு क्वेश्चन இருக்கு. we'll continue on Monday with the next question. ட்ரை பண்ண முடிஞ்சவங்க பண்ணிட்டு வாங்க. Thank you students. கொஞ்சம் விட்டு ஆஃப் பண்ணுங்க.